நடக்குது? Ladies and gentlemen, what is coming? வாடி அவுச்சாட்டி மைக்கு பேசியா? இங்க வா, இங்க வாங்க. இங்க வாடிங்க. உன்னெல்லாம் கருவ கடுக்க தான் கூட்டு போகணும். பரவாயில்ல பரவாயில்ல பொம்பளை பிள்ளைகளா, அருமையான நேரம், அமைதியான நேரம்.
மைக்க புடி, இத புடி. எதடா? சாமான புடி. சாமான தானே? சாமான புடிச்சிட்டியா? புடிச்சிட்டேன். தூக்கிட்டு முன்னாடி வா. சாமான தூக்கிட்டு வண்டியா? கழுவி சுத்தமா என் மங்கள் எல்லாம் வர சொல்றேன். அபிச்சாரி முண்டை மைக்கு சட்டி தான் நம்ம தூக்கிட்டோம்னா இப்ப சாமான தூக்கிட்டோம். டேய் எப்பவும் கழுவி சுத்தமா தான் இருக்கும். சுத்தமா இருக்கணும். வர சொல் டக்கு டக்குன்னு. சுத்தமா இருக்கணும் நாங்க பார்க்கணும். நீ சுத்தமா சொல்ல கூடாது. டக்கு டக்குன்னு வர சொல்ற. பாரு பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை. நேரா நெருங்கிட்டு இருக்கு. ஆமாங்க. வந்தமா 4 போடு போட்டமா உருவனமா கழுவுனமா ஏறுனமா இறங்கனமா போயிட்டு இருக்கணும். என்னத்த? சப்பலா சலப்புல லொலக்கு ஏன் புளுக்குன்னு போயிட்டு இருக்க கூடாது. ஏன் புளு என்னத்தன்னு கேட்டேன். என்னத்தன்னு கேட்டேன். இல்ல இவ்வளவு நேரம் ஆரியலே பாரியலே உங்களுக்கு ஊறுதா? அம்மாவுக்கு அரிக்குது. அரிச்சதுன்னா 4 முள்ள வாங்கி சொரிஞ்சு விடு. புல்லெல்லாம் வேணாண்டா எனக்கு. 3 புல்லு இருந்தா வாங்கிட்டு வா. ஆளை மண்டை மாறு. ஒரு புல்லா? ஆமா. ஒரு புல்லெல்லாம் பத்தாது போல இருக்கு. இந்த காலம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஆமாடா டேய். ஏய் சொல்றேன். உங்க ஊர் என்ன பேர் என்ன எதுக்கு வந்திருக்கீங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க உங்களை போட்டது யாரு எங்களை போட்டது யாரு இந்த பப்புனை போட்டது யாரு அந்த ராஜநாயகத்தை போட்டது இந்த கரகத்தை போட்டது யாரு ஒன்னே போட்டது யாரு எண்ணெய் போட்டது யாரு அந்த நீலாவை போட்டது யாரு? எங்க எல்லாத்தையும் போட்டவரு இந்த ஊர் நாட்டாம தான். தப்பா சொல்றேன். எங்க எல்லாத்தையும் போட்டது இந்த ஊர் நாட்டாம. ஆமா. இந்த கோயில் நாட்டாம. ஆமா. ஆனா உங்க 4 பேத்தையும் போட்டது வந்து ஆனா வச்சுக்கியே என்ன மட்டும் போட்டது என் பாப்பாவை மட்டும் போட்டது அதுக்கப்புறம் அந்த மாமா உட்கார்ந்துருக்காரு அவர் தான் என்ன போட்டார். தப்பா சொல்றேன். எங்க எல்லாத்தையும் போட்டது இந்த கோயில் நாட்டாம உங்க 4 பேத்தையும் போட்டது வந்து மணப்பாறை கழுத அபச்சாரி முண்டை. எங்களை போட்டதானே உங்களையும் போட்டிருப்பாங்க. டேய் எங்களை மட்டும் ஸ்பெஷல்லா போட்டிருக்காங்க. ஸ்பெஷல்ல போட்டாங்களா? ஆமா. பரவாயில்ல இருக்கட்டும். உங்க ஊர் என்ன பேர் என்ன எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேனே. உங்க ஊர் என்ன பேருன்னு சொல்றியாம்மா? என் ஊர் பேரை கேக்குறீங்க? ஆமா. எங்களுக்கு மொத்தம் 3 ஊர் இருக்குடா. 3 ஊர் இருக்கா? ஆமா. என்னென்ன ஊரு? அதுல முத ஊரை கேக்குறியா? முத ஊரை சொல்லுமா. முத ஊரை கேக்குறியா? உனக்கு பொளந்த ஊர். இங்கிட்டு மேடு. இங்கிட்டு மேடா. இங்கிட்டு மேடு. அங்கிட்டு மேடாங்க. நடுவோப்புற பள்ளம். நடுப்புற பள்ளமா? ஆமாண்டா. எங்க முதல்ல இருந்து சொல்லு. இங்கிட்டு மேடு. அங்கிட்டு மேடு. இங்கிட்டு மேடு. அங்கிட்டு மேடு. நடுவோப்புற பள்ளம். நடுப்புற பள்ளம்னா தம்பிலா ஒரு 2 கூட மண்ணை கொண்டு வாங்கடா. ஆமா ஆமா. பள்ளம் மார்க்கம் போட்டு கொட்டிட்டு போங்க. வாங்கடா வாங்க. வந்து பூசி விட்டு போங்க. உன் பிறந்த ஊரை சொன்னா இங்கிட்டு மேடு நடுப்புற பள்ளம். அப்படி என்னடி உன் ஊரு? எல்லாம் மேடு தானா பள்ளமே இல்லையா? பள்ளமே இல்ல இல்ல மேடு தானா? கூடவே இருந்திருக்கா செவ்வாழை பாரு. இல்ல இல்ல பரவாயில்ல. அப்படி என்னமா மேடு மலைனா என்னமா? அப்படி என்னமா ஊரு? மேடுனா என்ன? மேடு என்றால் பெரிய மலை. என்ன கேட்கிற மேடுனா நானு? ஆமா. மேடுனா பெரிய மலை. பள்ளம் என்றால் பள்ளம்னா ஆழம். ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன? அந்த கோயில் பூசாரி ஒரு அருவாரத்தை வாங்கிட்டு வானே. எதுக்கு? அறுத்து சேர்த்து பாப்போம். டேய் இதுல கோயில் பூசாரியை மட்டும் இழுக்காத. யா அவரு கம்முன்னு மணியை அடிக்கிட்டு இருக்காரு அங்க கோயில்ல. கரு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. ஆனா கோயில் பூசாரி மட்டும் எத்தனை பொறுப்பு தெரியுமா? எத்தனை பொறுப்பு? மொத்தம் 4 பொறுப்பு இருக்கு. மொத்தம் 4 பொறுப்பு இருக்குமா? டேய் ஒரு நிமிஷம் இருடா. ராமே ஆண்டாலும் ராம் அப்படி போட்டுருக்காங்க. அப்படி பரவாயில்ல அண்ணே. அதானே கோயில் பூசாரிக்கு மட்டும் 4 பருப்பு. 4 பொறுப்பு. என்னென்ன பொறுப்பு? என்னென்ன பொறுப்பு? துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு. இந்த பருப்பா இருக்குது? இல்ல 4 பொறுப்பு இருக்குப்பா. பொறுப்பா? அப்ப பொறுப்புனா என்ன? பொறுப்புனா என்ன? என்ன? காலகாலத்துல தூங்கி எழுந்திருப்பாரு. தூங்கி எழுந்தோம்னா ஒரு நேர காட்டுக்குள்ள ஓடுவாரு. காட்டுக்குள்ள ஓடி போய் தண்ணியில கிணற பார்த்து தொபுக்குன்னு விழுவாரு. தண்ணியில கலத்தை பார்த்து விழுந்தாக்கா அவர் மண்டை கிணறுல செதறி போயிரும். இல்ல தண்ணி உள்ள கிணத்தை பார்த்து உழுவாருமா? உளுந்து குளிப்பாரு. சரி. 2வது என்ன செய்வாரு? அப்புறம் என்ன பண்ணுவாரு? வந்து ஆத்தா விட்டு கோயில்ல உள்ள வந்து விட்டுக்கிட்டு குடையுவாரு. என்னத்தை கூட்டு குடைவாரு? அட பூட்டு இருக்குல்ல சாவி. ஓ ஆத்தா சன்னதி பூட்டு சாவி திறப்பாரு. ஆமா திறப்பாரு. 3வது என்ன செய்வாரு? அப்புறம் தூக்கிக்கிட்டு காட்டுவாரு. என்னத்தை தூக்கிக்கிட்டு? தீபாரந்த தட்டை. 4வது என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? புடிச்சுக்கிட்டு ஆட்டுவாரு. என்னத்தை புடிச்சு? மணி ஆட்டுவாரியா? என்ன மணி? ஆலய மணி. நீ பாட்டுக்கு நான் ஊர் மேல பட்டனா நீ வந்து என்னையா பண்ற? போய் அங்க போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாரு. இங்க நின்று அபச்சாரி முண்டை. போய் அங்கிட்டு. அது மாதிரி கோயில் பூசாரிலாம் போவாதமா? டேய் பொம்பளை யாரு ஆம்பளை யாருன்னு தெரியாதடா. ஐயோ அது ஆளு 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து கூட்டு வந்துருக்கிறேன்.
எங்களுக்கு காவல் புரிய வந்திருக்கும் உயர் திரு காவல் ஆய்வாளர் அவர்களை வருக வருக என் அன்போடு கரகாட்ட கல்வி சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தோடு வரவேற்கிறோம். மேலும் ஏமா அசிங்கமா பேசக்கூடாது, அசிங்கமா ஆடக்கூடாது. சரி, இதுவரை நீ எப்படி ஆடி இருப்ப, எப்படியே பேசியிருப்ப. ஆமாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கட்டுப்பாடோட ஆடணும். இனிமே அடக்க உடக்கமா ஆடுற. ஆமா, இல்லைன்னா தூக்கி போட்டு அவங்களோட ஓடு. ஏமா அப்ப உங்க ஊரை சொல்லிட்டேன்டா. உங்க ஊர் பேரெல்லாம் சொல்லிட்டேன். ஆமா. உங்க அக்கா தங்கச்சி எத்தனை பேர் இருக்கீங்க? நான் எங்க அக்கா தங்கச்சி 4 பேர் வந்திருக்கோம். அக்கா தங்கச்சி 4 பேர் வந்திருக்கீங்களா? ஆமா. உங்க அக்கா தங்கச்சில மூத்தவ யாருமா? மூத்தவ தானே அந்த உட்கார்ந்திருக்கா பாரு. அவ தான் மூத்தவ. அவ பேரு அன்னக்கிளி. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட் எடுக்க. பரவாயில்ல. அவளுக்கு எடுத்தது அவ. ஹலோ, அவ பேரு ஹலோ. ஹலோ